ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். ரேஷன் கார்டுகளுக்கு உயர்த்தி வழங்கப்படும் உதவித்தொகை, புதுச்சேரி அரசு அதிரடி. ஆளுநர் கைலாஷ்நாதனுடன் முதலமைச்சர் ரங்கசாமி திடீர் சந்திப்பு, முக்கிய கோப்புகளுக்கு அனுமதி. புதிய பேருந்து நிலைய கழிவறையில் மிளகாய் பொடி தூவி பெண்ணிடம் நகை திருட்டு, 4 பெண்களிடம் காவல்துறையினர் விசாரணை. வெங்கடா நகர் பூங்காவை சீரமைக்க கோரிக்கை, உடைந்த உபகரணங்களால் சிறுவர்கள் வேதனை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தைப் போல் புதுச்சேரியிலும் குடும்ப தலைவிகளுக்கு 5,000 உதவித்தொகை விரைவில் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று துணைநிலை ஆளுநர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு சார்பில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் அரசின் எந்தவொரு உதவித்தொகையும் பெறாத குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 2,500 உதவித்தொகை வழங்கப்படுகின்றது. இதன் மூலம் 63,000 பேர் பயனடைந்து வருகின்றார்கள். தமிழக அரசு சார்பில் பெண்களுக்கு உரிமை தொகையாக மாதம் 1,000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. கடந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய மாதங்களுக்கான உரிமை தொகை 3,000 மற்றும் கோடைக்கால இடர்பாடுகளை எதிர்கொள்வதற்கு உதவித்தொகையாக 2,000 சேர்த்து 5,000 கடந்த மாதம் வழங்கப்பட்டது. இது தமிழக பெண்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. தமிழகத்தைப் போல் புதுச்சேரியிலும் மகளிர் உதவித்தொகை முன்கூட்டியே வழங்கப்படுமா என்று எதிர்பார்ப்பில் பெண்கள் இருந்தனர். இந்நிலையில் புதுச்சேரியின் ஆளுநரின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் புதுச்சேரி குடும்ப தலைவிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி எனவும், புதுச்சேரி மாநிலத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் 63,000 குடும்ப தலைவிகளுக்கு அரசு வழங்கி வரும் மாதாந்திர உதவித்தொகை 2 மாதங்களுக்கு மாதம் 2,500 வீதம் 5,000 அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு குடும்பத்தின் முன்னேற்றம் அந்த வீட்டின் பெண்ணின் கைகளிலேயே உள்ளது எனவும், நீங்கள் வெறும் குடும்ப தலைவிகள் மட்டுமல்ல, சமூகத்தை வழிநடத்தும் ஆளுமைகள். உங்களின் பொருளாதார சுதந்திரம் சமூக முன்னேற்றத்தின் அடையாளம். இந்த 2 மாத நிதியுதவியும் உங்கள் சுயசார்பு வாழ்வுக்கு ஒரு சிறு ஊக்கமாக அமையும் என ஆளுநர் கைலாஷ்நாதன் பதிவிட்டுள்ளார். ஆளுநர் கைலாஷ்நாதனை மீண்டும் சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி முக்கிய கோப்புகளுக்கு விரைவில் அனுமதி தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி மக்கள் மாளிகையில் மார்ச் 4ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி மதியம் 1:45 மணிக்கு வருகை தந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஆளுநர் கைலாஷ்நாதனை தனியாக சந்தித்து பேசியுள்ளார். அப்பொழுது விரைவில் தேர்தல் அறிவிப்பு வெளியாக உள்ளதால் அதற்காக நிலுவையில் உள்ள முக்கிய கோப்புகளுக்கு விரைவில் அனுமதி தந்து செயல்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த சந்திப்பு 10 நிமிடம் மட்டுமே நடைபெற்றது. மேலும் ஆஷா பணியாளர்களுக்கு 10,000 ரூபாயில் இருந்து 18,000 உயர்த்த வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சிகள் கோரிக்கை வைத்தனர். அதே கோரிக்கையை சட்டசபையிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். எனவே ஆஷா பணியாளர்கள் சம்பள உயர்வு கோப்பு முதல்வர் அலுவலகம் வழியாக ஆளுநர் மாளிகைக்கு சென்றுள்ளது. இதேபோல் பணியின் பொழுது இறந்த வாரிசுதாரர்களுக்கு கருணையின் அடிப்படையில் வேலை, தேசிய சுகாதார இயக்க ஊழியர்களின் சம்பள உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோப்புகளும் சென்றுள்ளன. எனவே இந்த கோப்புகளுக்கு விரைவில் அனுமதி தர வேண்டும் என ஆளுநரிடம் முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் வலியுறுத்தியுள்ளார். ஓரிரு நாட்களில் இந்த கோப்புகளுக்கு அடுத்தடுத்து அனுமதி கிடைத்து செயல் வடிவத்திற்கு அரசாணை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பேருந்து நிலைய கழிவறையில் மிளகாய் பொடி தூவி பெண்ணிடம் நகை திருட்டில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். விழுப்புரத்தை சேர்ந்த சித்ரா என்பவர் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் வந்துள்ளார். அங்குள்ள கழிவறைக்கு சென்றபோது அவரை பின்தொடர்ந்து சென்ற 2 பெண்கள் கழிவறையின் உள்ளே சித்ராவை அடைத்து முகத்தில் மிளகாய் பொடியை தூவிவிட்டு அவரது கழுத்தில் இருந்த 5 சவர நகைகளை திருடி சென்றுள்ளனர்.
கழிவறையில் இருந்து வெளியே வந்த சித்ரா அழுதபடியே பேருந்து நிலைய புற காவல் நிலையத்தில் நகை திருடப்பட்டது குறித்து தெரிவித்துள்ளார். அதன் பேரில் காவல்துறையினர் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை பார்வையிட்ட பொழுது திருட்டில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் பெண்கள் கடலூர் செல்லும் தனியார் பேருந்தில் ஏறி செல்வது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து உருளையன்பேட்டை காவலர்களுக்கு நகையை திருடிக்கொண்டு பெண்கள் செல்லும் பேருந்தை நிறுத்தி கைது செய்யும்படி தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் கிருமாம்பாக்கம் காவல் துணை ஆய்வாளர் சண்முக சத்யா மற்றும் காவலர்கள் கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தின் எதிரே தனியார் பேருந்தை நிறுத்தி நகைகளை திருடி சென்ற 2 பெண்களை பிடித்து சோதனை செய்துள்ளனர். அதில் பேருந்து நிலையத்தில் கழிவறைக்கு சென்ற பெண்ணிடம் திருடிய நகைகளை பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து நகையை பறிமுதல் செய்த காவலர்கள் திருடிய 2 பெண்கள் மற்றும் உடந்தையாக இருந்த மேலும் 2 பேரை உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். இதுகுறித்து சித்ரா அளித்த புகாரின் பெயரில் உருளையன்பேட்டை காவல் ஆய்வாளர் கார்த்திகேயன் மற்றும் காவலர்கள் வழக்கு பதிவு செய்து 4 பெண்களிடமும் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். வெங்கடா நகர் பூங்காவில் சேதமடைந்து கிடக்கும் உபகரணங்களை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் அப்பகுதி பொதுமக்களும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியின் மைய பகுதியில் வட மாநிலத்தவர்களும் பெரும் வசதி படைத்தவர்களும் அதிகம் வாழும் பகுதியாக வெங்கடா நகர் இருந்து வருகின்றது. இதில் ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், வெங்கடேஸ்வரா நகர், சாரம் போன்ற பகுதிகளில் இருக்கும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் நடைபயிற்சி செய்யவும் தங்களது குழந்தைகளை விளையாட அழைத்து வருவதும் வெங்கடா நகரில் உள்ள நகராட்சி பூங்காவை பயன்படுத்தி வருகிறார்கள். இதில் உடற்பயிற்சி செய்ய நவீன உபகரணங்களும் நடைபயிற்சி செய்யவும் வசதியாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. விளையாடி மகிழ சிறுவர்களுக்கான விளையாட்டு உபகரணங்களும் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் இங்குள்ள விளையாட்டு உபகரணங்கள் தற்பொழுது சேதமடைந்து காணப்படுகின்றது. இதனால் உற்சாகத்துடன் பூங்காவிற்கு வரும் சிறுவர்கள் விளையாட்டு உபகரணங்கள் உடைந்து கிடப்பதை பார்த்து சோகத்துடன் திரும்பி செல்கின்றனர். சிலர் சேதமடைந்த சறுக்குகளில் விளையாடுவதும் வேதனையாக உள்ளது. நடைபாதைகள் சேதமடைந்து கிடப்பதால் அங்கு நடைபயிற்சி செய்பவர்களும் பாதிப்படைகின்றனர். தற்பொழுது கோடைக்காலம் தொடங்கி புதுச்சேரியில் பள்ளிகளுக்கு விடுமுறை விட இருப்பதால் சிறுவர்கள் அதிக அளவில் பூங்காவிற்கு விளையாட வருவார்கள். எனவே நகராட்சி அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுத்து சேதமடைந்து கிடக்கும் விளையாட்டு உபகரணங்களை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தேர்தல் விதிகளை மீறினால் கள் சாராய கடைகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று கலால்துறை அதிகாரி எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தல் அமைதியாகவும் நேர்மையாகவும் நடைபெற அனைத்து துறைகளும் தற்பொழுதே பணிகளை தொடங்கியுள்ளன. இந்நிலையில் புதுச்சேரியில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகு கள் மற்றும் சாராய கடைகள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் தொடர்பாக கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் கூறியுள்ளார். அதில் புதுவை மாநிலத்தில் உள்ள கள் சாராய கடைகளில் கண்டிப்பாக கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும். நிர்ணயிக்கப்பட்ட நேரங்களில் மட்டுமே கடைகள் செயல்பட வேண்டும். தேர்தல் விதிமுறைகளை மீறி செயல்படும் கடைகளில் உரிமம் ரத்து செய்யப்படும். பாக்கெட்டுகளில் அடைத்து விற்பனை செய்யும் சாராயத்தை அதற்கென்று அனுமதிக்கப்பட்ட பாக்கெட்டுகளில் மட்டுமே அடைக்க வேண்டும். சாராய பாக்கெட்டுகளில் ஹாலோகிராம் ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டும். சாராயத்தை பாக்கெட்டுகளில் அடைக்கும் பொழுது அதில் கலப்படம் செய்யக்கூடாது. ஒருவருக்கு அதிகபட்சமாக 4 லிட்டர் என்ற அளவில் மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் என்ற கட்டுப்பாடுகள் இந்த உத்தரவில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மேலும் ஒரு மருந்து விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் தரம் குறைவான மருந்துகளை விற்பனை செய்ய மருந்து கட்டுப்பாட்டுத்துறை தடை விதித்து வருகின்றது. இந்நிலையில் தற்பொழுது மேலும் ஒரு மருந்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி அனந்தகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள உத்தரவில் வயிற்றுப்போக்கு, வாந்தி மற்றும் அதிகப்படியான உடல்நீர் இழப்பு ஆகியவற்றிற்கு பரிந்துரைக்கப்படும் இமாச்சல் பிரதேசின் சோலன் பகுதியில் உள்ள கோவா ஆன்டிபயாட்டிக் பார்மெடிக்கல் நிறுவனத்தின் தயாரிப்பான ORS மருந்து தரம் குறைவாக இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும், எனவே புதுச்சேரியில் அந்த மருந்து விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். புதுச்சேரியில் 6 பேர் மோசடி கும்பலிடம் 2 லட்சத்திற்கும் மேல் பணத்தை இழந்துள்ளனர். புதுச்சேரியை சேர்ந்த பெண்ணை மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் தன்னை காவல் அதிகாரி போல் அறிமுகப்படுத்திக் கொண்டுள்ளார். பின் அப்பெண் சென்னை பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவை சேர்ந்தவர் என கூறி மிரட்டியதுடன் வீட்டில் டிஜிட்டல் அரெஸ்ட் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து அப்பெண்ணை தொடர்பு கொண்ட மற்றொரு நபர் தன்னை வழக்கறிஞர் போல் அறிமுகப்படுத்தி வழக்கில் இருந்து விடுவிக்க பணம் அனுப்பும்படி கேட்டுள்ளார். அதனை நம்பிய அப்பெண் மர்ம நபர்களுக்கு 76,545 அனுப்பி ஏமாறுந்துள்ளார். இதேபோல் அரியாங்குப்பத்தை சேர்ந்தவர் 50,115, ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்தவர் 26,660, கரிக்கலாம்பாக்கத்தை சேர்ந்தவர் 18,000,
மணவெளியை சேர்ந்தவர் 72,000, கோரிமேட்டை சேர்ந்தவர் 5,000 என 6 பேர் மோசடி கும்பலிடம் 2,48,320 இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பெயரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் சட்டசபை தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ளதை ஒட்டி 5 துணை ஆய்வாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் சட்டசபை தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ளது. எனவே காவல்துறையில் பணியாற்றி வரும் ஆய்வாளர்கள், துணை ஆய்வாளர்கள், காவலர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் 5 துணை ஆய்வாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி காவல்துறை கட்டுப்பாட்டு அறையில் பணிபுரியும் பாபு, சிக்மா பிரிவில் பணியாற்ற வந்த ஷியாமலா ஆகியோர் லாஸ்பேட்டை காவல் நிலையத்திற்கும், கடலோர காவல் நிலைய துணை ஆய்வாளர் கதிரேசன் முதலியார்பேட்டைக்கும் மாற்றப்பட்டுள்ளனர். காவல் கட்டுப்பாட்டு அறையில் பணியாற்றி வரும் நாராயணசாமி முதலியார்பேட்டைக்கும், காவலர் பயிற்சி பள்ளியை சேர்ந்த ஜெயராஜ் கிருமாம்பாக்கத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை காவல்துறை தலைமை அலுவலக காவல்துறை கண்காணிப்பாளர் மோகன்குமார் பிறப்பித்துள்ளார். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,990 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,920 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.